ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டாட் நைட் மான்வாவோட 75வது சாப்டர்லேருந்து 78வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசாம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ரின்னோ எது நான் பாஸ் மாதிரி நடந்துக்கிறேனா இல்ல, இந்த உலகம் தான்டா மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறது இது என்ன உன்னோட ஹேபிட்டா? அதை கேட்டு அவளும் காண்டாய் கீழே இறங்கி வந்து, அதுவும் இல்லாம தம்பி நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும், அது உனக்கு தெரியும்ல, ஏன்னா நான் உனக்கு முன்னாடியே லூனாட்டிக்ல ஒரு மெம்பர், அதுவும் இல்லாம நான் உன்னை விட 2 வயசு பெரிய பொண்ணு. அப்படியா? நான் இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமாவே பாக்குறேன், இதுல உன்னை பார்த்த உடனே வேற உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? டேய், இது லூனாட்டிக்கோட ஒரு ரூல்ஸ்ரா. அமைதியாரு, ஆளுங்களா நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்க, ஐடோட்டுக்கு போவோம். இவ பெருசா சொல்றதை ஹீரோ கண்டுக்கலன்னு இவ ஷாக் ஆயிரா, அட்டம் கொய்யால அப்படின்ற மாதிரி. அவளும் சரி வர வழி இல்ல, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன்ன்றதுனால இந்த தடவை நான் உன்னை விட்டுறேன் இந்தா அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரோல கொடுக்குறா ஹீரோ கிட்ட. நீ சொன்ன மாதிரியே நம்ம ஐடோட்டு கிளம்புவோம், அதுக்கு இந்த ஸ்க்ரோல நீ கிழி. இது என்னன்னா ஒரு லோ கிரேட் டிமென்ஷனல் டெலிபோர்ட் மேஜிக் ஸ்க்ரோல். பரவாயில்ல, நான் கேம்ல பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த ஸ்க்ரோல கிழிக்கிறான். கிழிச்ச உடனே ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி கிளிச் ஆகுறான். என்னன்னு பார்த்தா 2 பேரும் அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. டெலிபோர்ட் ஆகி வேற ஏதோ கேஜ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து விழுறாங்க. இதான் இவங்களோட ஐடோட் போல. ரின்னோ, நான் எத்தனை தடவை தான் இதை யூஸ் பண்ணாலும் என்னால ஒழுங்கா லேண்டிங் ஆகவே முடியல. உட்காரு, நான் உங்ககிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமா தான் சொல்லியிருப்பேன், இப்ப நான் தெளிவா சொல்றேன், அதனால நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த நைட் ஆஃப் ஸ்லாட்டரை பத்தி கேள்விப்பட்டிருக்க தானே? ஆமா, எனக்கு அது தெரியும். டீன் நோவா, ஸ்வாட் எம்பரர் சில்சஸ், அதுவும் இல்லாம எங்க அப்பா தியோ, இவங்க 3 பேருமே ஒன்னு சேர்ந்துதான் கஷ்டப்பட்டு அந்த டீமனை சீலே பண்ணாங்க. அவங்க 3 பேரும் சண்டை போட்ட அந்த நாளதான் எல்லாருமே நைட் ஆஃப் ஸ்லாட்டர்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த பெய்மோன் அவன் இருக்கானே, அவன் பயங்கர டேஞ்சரஸான ஒரு ஆளு. அந்த டீமன் எவ்வளவு ஸ்ட்ராங்னா கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லப்பட்ட அவங்க 3 பேராலேயே அதை ஈஸியா தோக்கடிக்க முடியல. இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த டீமனை சீல் பண்ணி வச்சிருக்க அந்த கிறிஸ்டல் இருக்கிற இடம் தான். சோ அப்ப எல்லாருமே தேடி கடைசியா அது அகாடமி கீழே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்னோட வேலை என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரே எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் பண்ணி ஒன்னா வச்சிருக்கணும். அந்த டைம்ல நீங்க போய் அந்த கிறிஸ்டல் அழிச்சிருவீங்க, அப்படிதானே? பரவாயில்ல, நீ ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்ட. நீ என்னதான் என்கிட்ட கேஷுவலா பேசினாலும் நீயும் ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு விட்டுறியா? கொஞ்சம் மெயின் டாபிக்கை பத்தி பேசுவோமே. இது சாதாரண விஷயமா? சரி, டேட் என்னைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அது என்னைக்குனா எல்டன் அகாடமில நடக்கிற நைட் டைம் செல்ஃப் ஸ்டடி பீரியட். அப்பதான் உன்னோட வேலை என்னன்னா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்னா கேதர் பண்ணி வச்சிருக்கணும். இந்த விஷயம் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது, ஆனா கண்டிப்பா நான் அதை பண்ணிடுறேன். உண்மையிலேயே உங்களால அந்த டீமனோட கிறிஸ்டலை அழிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு நம்ம கேப்டன் லூனா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா 3 ஸ்வாட் எம்பரர்ல யங்கஸ்டான ஒரு ஆள்னா அது நம்ம கேப்டன் தான். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மோசமான கான்டினென்ட்ல அவங்க தனியா இவ்வளவு நாள் க்ரோ ஆயிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்களால இந்த விஷயத்த பண்ண முடியும். இவ சொல்றது நடக்கணும்னு எனக்கும் தான் ஆசை, ஆனா கண்டிப்பா இவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஏன்னா இந்த மெயின் எபிசோடோட கோர் கான்செப்டே அந்த டீமன் ரிவைவ் ஆகிறது தான். இவங்க தடுக்கிறன்னு போய் எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணா போதும், அந்த எல்டன் அகாடமியும் சரி சுத்தி இருக்கிற எல்லா இடமும் சரி தரமட்டமா அழிஞ்சிரும். இந்த எபிசோட நாங்க கேம் விளையாடும் போது எப்படி சொன்னோம்னா அது நியூபி கில்லர். ஆனா இப்ப எனக்கு அது முக்கியம் இல்ல, இந்த மெயின் கேரக்டரா இருக்கிற இவனுங்களை எப்படியாச்சும் இந்த எபிசோட்ல நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு நான் தான் இவங்க கிட்ட ஹீரோவாவும் நடிச்சாகணும், வில்லனாவும் நடிச்சாகணும். அதனால இந்த விஷயத்தப்ப நான் ரொம்பவே போக்கஸ்டா இருக்கணும். சரி, நீங்க சொல்ல வேண்டியதா சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஆபரேஷனுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது, நான் போயிட்டு வரேன். அப்படியே கட் பண்ணி ஏதோ பாழஞ்ச ரூம் மாதிரி காட்டுறாங்க. உள்ள எவனோ நடந்து வரான். யாருன்னு பார்த்தா அந்த ரிக்கு பையன் தான். அவனும் அந்த கிறிஸ்டல் முன்னாடி வந்து நின்னு ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு தலைவரே, மீதி இருக்கிறதுலாம் நீங்க ரிவைவ் ஆகுறது மட்டும்தான். நீங்க வெளியே வந்த உடனே பாஸ்ட்ல எப்படி நடந்ததோ அதே மாதிரி மொத்த இடத்தையும் தரமட்டமா ஆக்கிடணும். ஆஹா சூப்பரா, நீ சொல்றதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும் என்னால என் ஃபுல் பவர்ல வெளியே வர முடியாதுன்னு, ஏன்னா ஒரு சில எலிங்கெல்லாம் அதை பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு இப்போதைக்கு இதுவே போதும். ஆமா, உன் பேர் என்ன சொன்னா? ரிக்கு தானே? ஆமாங்க ஐயா. சரிடா ரிக், நீ சொன்ன இந்த விஷயம் மட்டும் பக்காவா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா நீயும் என்ன மாதிரி ஒரு பியூர் டீமன் ஆயிடுவ. அது வரைக்கும் பொறுத்துட்டு ஒரு டீமனுக்கு ஹியூமனாவே நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். கவலையே படாதீங்க, தரமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான் இவனும். அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டடி ஹால் ரூம் அதை தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த மெயின் கேரக்டரே எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இது எப்படி இப்படி நடந்தது, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். பின்னாடி அந்த மர்ச்சன்ட் பொண்ணு நின்னு அவனை மாட்டினியா சூப்பு தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பிரின்சஸும் டாய்லாவும் தான் எதிரில நின்னு பாத்துட்டு இருக்காங்க. பிரின்சஸும் என்ன மன்னிச்சிரு டாய்லா, இந்த விஷயத்த நீ புரிஞ்சுப்ப நான் நம்புறேன். உனக்கே நல்லா தெரியும் ஹியூமன்ஸால அவங்க எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஹீரோவும் பிரின்சஸ் கொஞ்ச நேரம் பொத்தி நிறுக்கிறீங்களா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கீங்களே டாய்லா அது வந்து அப்படின்னு ஹீரோ ஏதோ சொல்ல வரும்போதே டாய்லாவும் ஒரு மாதிரி சோகமா இருக்கா. சடனா வில்லத்தனமா இஹிஹி அப்படின்னு சிரிக்கிறா எவ்வளவு புரூக்கு மாரி. ஹீரோவும் போச்சுரா, நான் இந்த விஷயத்த யோசிச்சு கூட பாக்கலையே, இவ எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்றதே நான் மறந்துட்டேன்.
இவளும் இப்படி கொடூரமா சிரிச்சுட்டே பிரின்சஸ பாக்குறா. ஹீரோவும் போச்சுரா இந்த விஷயம்லாம் இது எப்படி இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் ஆச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏய் நீ அதை கேள்விப்பட்டியா, யார் அந்த டாப் 7 ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் இல்லாம அவங்க ஸ்கோர்ஸ் எல்லாம் என்னன்னு. ஆமாடா அதுவும் இப்ப நடக்கிற அந்த நைட் டைம் செல்ஃப் ஸ்டடி பீரியட், அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அடிஷனல்ஸா பாயிண்ட் எல்லாம் தருவாங்களாம். அடைச்ச நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் கஷ்டப்பட்டு இருந்தா நானும் அதுல ஒரு ஆளா இருந்திருப்பேன். டேய் நீ என்ன விளையாடுறியா, நீ எவ்வளவுதான் முக்கினாலும் உன்னால அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஆமா ஏன்னா அந்த ஸ்பாட்லாம் ஏற்கனவே நோபல்ஸுக்குன்னு முடிவு பண்ணி வச்சிட்டானுங்க. அப்ப நம்மள மாதிரி காமனர்ஸ் எல்லாம் எவ்வளவுதான் குட் ஸ்கோர் எடுத்தாலும் அந்த டாப் 7ல ஒருத்தரா ஆகவே முடியாதுல்ல. எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தெரியும்டா, நான் சும்மா ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் சொல்லி பார்த்தேன், நம்மளும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு. இந்த நோபல்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே இவனுங்க வெளியே பார்க்கதான் ரொம்ப நல்லவனுங்க, நம்ம எல்லாருமே ஈக்குவாலிட்டி, ஒரு கணத்தை கொடுத்தா மறு கணத்துல அரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அகாடமி உள்ளன்னு வரும்போது இவனுங்க டோட்டலாவே டிஃபரெண்டான ஒரு ஆளு. எனக்கு சுத்தமா புரியல நம்மளுக்கு மேல இருக்க அந்த ஹையர் அப்ஸ் அவனுங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது சைடுல ஒரு பொண்ணு வந்து ஆமா யார் அந்த டாப் 7 ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்றது, அதுவும் இல்லாம எதை வச்சு இவங்க தான் அந்த டாப் 7 ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்றாங்க, இது என்ன கேள்வி, ஆப்வியஸா அவங்களோட கிரேடு தான். ஆமா இந்த எல்டின் அகாடமில கிரேடு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒருத்தன் கண்ணீர் மழக அழுதுட்டு இருக்கான். கூட இருந்தவனோ இதுல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் இருக்கான், அது யாருன்னா இவனுங்க இப்படி பேசும்போது ஹீரோ தான் வரான். வந்தவனோ அவனுங்க சென்டரா போய் நிக்கிறான். ஹீரோவும் சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாமே இவன் எதுக்குடா இங்க வந்தான், இவன் தானே அந்த ஃபேமிலியோட உதவாக்கரையான ஒரு ஆளு, இவனாலாம் எப்படி இங்க வர முடியுது. இவனுக்கு இப்படி மாத்தி மாத்தி ஹீரோக்கு கேட்காதுன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் நான் எவ்வளவுதான் இந்த விஷயத்த தடுக்கணும்னு நினைச்சாலும் எப்படியோ இவனுக்கு வாயில நான் வந்து மாட்டிக்கிறேன், நான் நிறைய அட்டென்ஷனை கேதர் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே என்னதான் சுத்தி சுத்தி நோண்டிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப எனக்கு அது முக்கியம் இல்ல, இந்த நியூபி கில்லர் அதான் இந்த மெயின் எபிசோடோட பேரை சொல்றான். இந்த எபிசோடோட சினாரியாவே அந்த டீமனை கொல்றது தான். இந்த எபிசோட கிளியர் பண்றதுக்கு நம்மளுக்கு முக்கியமா ஒரு விஷயம் தேவைப்படுது, அது என்னன்னா அது கிரேட்ஸ் தான். இது கேட்கறதுக்கு வேணா சிரிப்பா இருக்கலாம், ஆனா என்கிட்ட மட்டும் நான் எதிர்பார்க்கறத விட அதிகமான கிரேட்ஸ் இருந்ததுன்னா நான் அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கவே தேவையில்ல. ஆனா அந்த விஷயம் நடந்ததுன்னா என்னால இந்த மெயின் கேரக்டர்னு இருக்கிற இவனுங்களை ஒரே இடத்துல புடிச்சு வைக்க முடியாது. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்கானுங்க, கூந்தலு கூந்தலுன்னு. அதுல ஒருத்தனும் செம காண்டாயி இவன் பின்னாடி அவன் ஃபேமிலி இருக்குன்ற தைரியத்துல, அதுவும் இல்லாம இவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கான்ட்டு எல்லாத்தையும் தூக்கி இவனுக்கிட்டே குத்துறானுங்க இந்த அகாடமி சேர்ந்தவனுங்க. டேய் இது அப்படிலாம் இல்லடா, அவன் டேலண்ட்னு ஒரு புட்டி சொல்ல வரும்போதே இவனும் டேய் அவன் நம்ம எல்லாருக்கும் எனிமிடா, நீ நான் அவன் சைடுல நின்னு பேசிட்டு இருக்க. பின்னாடி இந்த ஒருத்தன் வந்தா டே முட்டா பையல, நீ ரீசெண்டா சுத்திட்டு இருக்க அந்த ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்படலையா, அவன் தான் பிரின்சஸுக்கு ஃபியூச்சர்ல புருஷனாக போறான், நீ பேசுறது மட்டும் அவன் காதுல கேட்டுதே உனக்கு சூப்பு தாண்டி, ஆனா இப்ப நம்ம பேசுறது உண்மையிலே இப்ப அவன் காதுல கேட்டிருந்தா என்ன பண்றது. ஹீரோவும் அட தற்கூறீங்களா, நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குதுடா, இவனுங்க எல்லாம் திருத்தவே முடியாது. எனக்கு இப்ப முக்கியமா இருக்கிற ஒரே விஷயம் எதுனா எனக்கும் லூனட்டிக்ஸ்க்கும் நடுவுல இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் இது பிரேக் ஆகாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இவனுங்களை ஒரு ரோப்பா யூஸ் பண்ணி என் ஃபேமிலியில இருந்து என்னால தப்பிச்சு வெளியே வர முடியும். ஆனா இப்ப நான் யோசிக்க வேண்டிய விஷயம் எதுனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டீமன் ரிவைவ் ஆகாம இருக்கிறத தடுக்கிறது தான். இந்த செல்ஃப் ஸ்டடி பீரியடோட லாஸ்ட் நாள் தான் இது எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துடுறான். போச்சுடா நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன், எனக்கு அடுத்த ரேங்க்ல யார் யார் இருக்காங்க, யார் என் கூட இருக்க போறாங்கன்னு. நான் பார்த்தா அந்த மெயின் கேரக்டர் இருந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, பெறாம மட்டும் காணும். இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஏதோ ரொமான்ஸ் காமிக்ல பாக்குற மாதிரி இருக்கு. என்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டையும் அதுவும் இல்லாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் ஒரே நேரத்துல மெயின்டைன் பண்றது எனிமி கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரவே கூடாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லா வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அவளும் பிரின்சஸ பார்த்து எனக்கு புரியுது பிரின்சஸ், நான் இப்ப சொல்றது ரூடா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா நாக்ஸ் உண்மையிலே ஒரு நல்ல பையன் தான், எனக்கு புரியுது உங்களுக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்குன்னு. ஓ அப்படியா உனக்கு புரியுதா, எனக்கு அதுவே போதும், ரொம்பவே தேங்க்ஸ். ஆனா அவ்வளவு சீக்கிரமா நான் அவனை விட்டு கொடுத்துருவேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, என்ன ஆனாலும் நாக்ஸ் எனக்கு தான். அது கேட்டு பிரின்சஸ் என்ன சொல்றது தெரியாம ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. டாய்லாவும் எங்க ஃபேமிலியில இது வரைக்கும் யாருமே எந்த விஷயத்திலயுமே தோத்ததே இல்ல, அவங்க போன எல்லா விஷயத்திலயும் ஜெயிச்சுதான் வந்திருக்காங்க, அது பொருளும் மட்டும் இல்ல பீப்புள்ஸும் இதுல சேரும், அதே மாதிரிதான் நாக்ஸும் எனக்கு. அப்படின்னா சரி டாய்லா உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 2 ஃபேமிலிக்கு நடுவில் தான் இந்த என்கேஜ்மெண்ட் விஷயம் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இதுல நான் எதிர்பார்க்காம வேற யாரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க போல, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல டாய்லா. இங்க இவ்வளவு பெரிய கூத்து நடந்துட்டு இருக்கு, ஹீரோவும் சடனா சைட்ல ஏதோ நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அந்த ரெட் கலர் மானா தான் வருது. அதுலயும் பிளான பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதனால ஐடவுட்டுக்கு வா சீக்கிரமா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அந்த ஐடவுட்டுக்கு வந்துடுறான். மேல உட்காந்துட்டு இன்னும் டேய் தம்பி நியூபி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அவளும் மேல இருந்து கீழே குச்சு ஹீரோவை பார்த்து டேய் என்னடா பிரின்சஸ நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு ஏதோ நியூஸ் போயிட்டு இருக்கு, என்னதான் நடக்குதுங்க, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, ஓ நீயும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டியா. ஆனஸ்டா சொல்ல போனா எனக்கே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த பிரின்சஸ் தடுக்கிறதுக்கு தான் என்ன ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. டேய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கேட்பேன், நீ நம்புறியா, அப்ப நீ இந்த விஷயத்த
பத்தி பேச வரலனா தயவு செஞ்சு மிஷினை பத்தி சொல்றியா? முடியாது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்லு. நீ பண்ற ஒரு பிரச்சனையால இந்த லூனட்டிக் பிரச்சனை வந்துச்சுன்னா அது கேப்டன் லூனாக்கும் தான் பிரச்சனை. அதை வர்றதுக்கு நான் விட மாட்டேன். நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாதுடா. அதுவும் இல்லாம உன்னோட கோலும் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். நீ அக்செப்ட் பண்ணிக்கலனா என்ன? கேப்டன் லூனாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? அவங்க அக்செப்ட் பண்ணி இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணோம் என்னோட ஜூனியர் அதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு. நீ சொல்ல போற பதில்ல தான் இருக்குது எல்லாமே. இந்த லூனட்டிக் ஒரு டிசர்வான ஆளா இல்ல நீ எங்களை முதுகுல குத்த வந்த ஒரு துரோகியான்னு. இந்த விஷயத்தெல்லாம் மாத்தவே முடியாதுல்ல அப்படின்ட்டு ஹீரோவும் அவன் கையில கத்தி எடுத்துறான். அப்படின்னா சரி ரின், நீ இந்த விஷயத்த நினைச்சு பின்னாடி ரெக்ரெட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். இவ்வளவு கையில ஆரோ எடுத்துட்டு வா, இதுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன்ட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு நிக்கிறாங்க. ரின்னோ மரியாதையா பதில சொல்றா அப்படின்ட்டு ஆரோ விடுறா. ஹீரோவோ அந்த ஆரோவை அசால்ட்டா டிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு ஓரமா தள்ளி விட்டுறான். இவ இப்படி ஆரோ விட்டு நிக்கும் போது ஹீரோவும் டப்புன்னு அங்க இருந்தவன் டக்குன்னு இவ பின்னாடி வந்துடுறான் சர்க்குன்னு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல எப்ப இந்த பையன் வந்தான் அப்படின்ட்டு. இவ்வளவு சடனா திரும்பி இன்னொரு ஆரோ எடுத்து ஹீரோவை நோக்கி லான்ச் பண்றா. ஹீரோவோ ஓ இது வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்திலே பாத்துட்டு இருக்கான். ரின்னோ நான் என்னோட ஃபுல் பவர்ல உங்ககிட்ட சண்டை போடல. நான் மட்டும் அப்படி சண்டை போட்டேன்னா அவனை கண்டிப்பா நீ செத்து போயிடுடா அப்படின்ட்டு அந்த ஆரோ ரிலீஸ் பண்ண உடனே அதுவும் கரெக்டா ஹீரோ நோக்கி தான் போகுது. ஹீரோவும் அந்த ஆரோவை தட்டி விட்டு ரின் இப்போ ஒன்னும் என்கிட்ட விளையாடிட்டு இல்ல, எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இவதான் லெஜெண்ட்ல சொல்லப்படுற அந்த மெரைன் ரேஸோட கடைசி டிசனன்ட்டே இவதான். ஏன்னா இவதான் கடைசியா அவங்க கிட்ட இருந்து அவங்க பிளட்டையும் பவரையும் இன்னரேட் பண்ண ஒரே ஆளு. இவ்வளவு ஏன் சொல்ல போனா கேப்டன் லூனாவாலேயே இவளோட ஃபுல் அட்டாக் பவரை தடுக்க முடியாது. இவ்வளவு ரொம்ப காண்டு ஏத்தாம முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் எனக்கும் நல்லது. எப்படி இருந்தாலும் நான் இப்ப இருக்கிற கரண்ட் எபிலிட்டி மூலியமா கண்டிப்பா இவளோட நம்பிக்கை என்னால வாங்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த எபிசோட்ல ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா சரி இந்த சண்டையில என்ன ஆனாலும் நான் ஜெயிச்சே ஆகணும். ஹீரோ அப்படி சொல்லிட்டு அவனோட மானாவெல்லாம் வெளியே கேதர் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரின்னோ அதை பார்த்துட்டு நீ என்னதான் கேப்டன் லூனாவோட அக்னாலஜ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு லோ ரேங்க் மெம்பர் தான். அதுவும் இல்லாம நீ நடந்துக்கிற உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு தேவையானதெல்லாம் கிளியரான ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன். உனக்கும் பிரின்சஸுக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப், அதுவும் இல்லாம இது வரைக்கும் நடந்த பெரிய விஷயம் எல்லாமே அது உன்னை சுத்தி தான் நடந்திருக்கு. சொல்ல போனா அது சென்டராவே நீ தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்றா. யூஸ் பண்ண உடனே அதுவும் ஹீரோ சுத்தி ஒரு பேரியர் மாதிரி கவர் பண்ணுது. அதனால இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் நீ நம்பவே கூடாதுன்ட்டு ஒரு முடிவுல சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படி இருக்கிற நிலைமையில நான் எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் நீ என்ன அதை கேட்கவா போற? ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவ காண்டாயிரா. பாக்கலாம்டா நீ எவ்வளவு நேரம் இதே மாதிரி என்கிட்ட ஆட்டிடியூடா நடந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு ஆரோ விட்ட உடனே ஹீரோ சுத்தி அப்படியே ஒரு வேவ்ஸ் மாதிரி வருது. ஃபுல்லா பையன் அந்த சுழல் உள்ளே மாட்டிக்கிறான். நம்மளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையான்னா அவன் அசால்ட்டா இந்த மாதிரி லிட்டில் ட்ரிக்லாம் எனக்கு முன்னாடி யூஸ் ஆகும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கத்திய வச்சு ஒரு போடு போட்டதுக்கு அந்த வாட்டர் எல்லாம் துண்டா போயிடுது. போன உடனே ஹீரோ சுத்தி ஒரே புகை மூட்டமாகுது. இவ்வளவு இதான் சான்ஸ்னு ஹீரோ பின்னாடி போயிடுறா. எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் மட்டும்தான், எனக்கு இதுவே போதும்ட்டு ஏதோ ஒரு அட்டாக் ரெடி பண்ணிட்டு இருக்கா. போதும் நாக்ஸ் எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் சின்ன ஒரு ஓப்பனிங் தான்ட்டு அந்த அம்பை விட்டுறா. இவ்வளோ ஹீரோ நோக்கி வெறித்தனமா போயிட்டு இருக்காது. கரெக்டா அது ஹீரோ பின்னாடி வரும்போதே ஹீரோ அந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த அம்போ ஸ்லோ ஆயிடுது. அதான் டைம் ஸ்லோ ஆகும்ல, அம்போ ஸ்லோ ஆயிடுது. ஹீரோவோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் இதை யூஸ் பண்றேன்னு என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஹீரோ கழுத்தை சாட்சி தப்பிச்சிடறான். அந்த அம்பு பின்னாடி போயிடுது. இவளுக்கு ஒரே ஷாக்கு, எப்படி அவன் தப்பிச்சான்? எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்தது வெறும் 10 மீட்டர் தான். அவனால கண்டிப்பா இதை தப்பிக்கவே முடியாது. ஆனா எப்படி? இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவோ அவன் ஸ்வாட்ல மொத்தமானவையும் கேதர் பண்ணிடுறான். கேதர் பண்ணி அவளை நோக்கி ஒரே ஸ்லாஷ் போட்ட வேகத்துக்கு ஹீரோவோட மொத்தமானவும் ரின்னா அவன் முன்னாடி ஒரு டொர்னேடோ உருவாக்கி வச்சிருந்தா. அதுல போய் ஒரே வெட்டு. அந்த பிரஷர்ல இவளால நிக்கவே முடியல. ஹீரோ வெட்டினதுல அது ரெண்டுமே கொலைட் ஆகி அங்கேயே அட்டாக் சுத்திட்டு இருக்கு. இவன் இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோ பின்னாடி போயிடறா. போனவளும் உண்மை சொல்லு, யாரா நீ? 15 வயசு பையன் கிட்ட இருக்கிற பவரே கிடையாது இது. உன்னோட உண்மையான அப்ஜெக்டிவ் என்ன? எதுக்கு நீ லூனட்டிக்ல ஜாயின் பண்ண? உண்மையை சொல்லு, யார் தான் நீ? ஹீரோவோ அது எதுக்குமே கண்டுக்கல. அவனும் ஸ்வாட் வச்சுன்னு வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஓஹோ இந்த விஷயம் இப்படிதான் போதா? அப்ப நீ யாருன்னே என்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி நீ சொல்ல மாட்டேன்னா சரி, எனக்கு தேவையான உண்மையை நானே உன் வாயில இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக்கை ஹீரோ நோக்கி விட்டுறா. ஹீரோவோ ஓஹோ என்னைய அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அதான் அந்த டிராகன் டங்க்னு ஒரு மேஜிக் கத்துக்கினால அதை யூஸ் பண்ணி மேஜிக் மிசைல் எல்லாம் விடுறான். ஹீரோ விட்ட வேகத்துக்கு இவளோட அட்டாக்க அது நல்லிஃபை பண்ணிடுது. அதை பார்த்துட்டு இவ ஷாக்கு, கோயால எப்படா தடுத்த அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சும்மா சர மாதிரியா சண்டை போட்டுனுக்குறாங்க. இவ்வளவு மனசுக்குள்ளேயே இவன் உண்மையாலே ஒரு டேஞ்சரஸான ஆளுதான். ஈவன் அவன் லூனட்டிக்கை யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு
நினைச்சாலும் இவனோட டேலண்ட் அது கேப்டன் லூனா அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஆளு எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வாய்ப்பே இல்ல. இது பத்தாததுக்குன்னு இவன் இவ்வளவு நேரம் என்கிட்ட ஈஸியா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஏன் இவனோட பவரை இவன் ஹோல்ட் பேக் பண்றான்? ஒருவேளை எங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கா? அப்படி இல்லனா நான் லூனட்டிக்கு சேர்ந்த ஒரு மெம்பர்ன்றதுனாலயா? இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும், நீ இப்படியே தான் யோசிச்சுட்டே இருக்க போறியா? என்னால இதுக்கு மேலேயே முடியாது. என் பவரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு முன்னாடியே தெரியும்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் உன் ஃபுல் பவர்ல சண்டை போடுறேன்ட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பேன். என்னால கண்டிப்பா இவன் கிட்ட ஜெயிக்கவே முடியாது. எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற டேலண்ட் டிஃபரண்ட் அது ரொம்பவே அதிகம். நான் டெஃபினட்டா சொல்றேன், என்கிட்ட இருக்கிற ஃபுல் பவர்ல நான் சண்டை போடலனா இவன் கிட்ட கண்டிப்பா நான் தோத்துருவேன். இல்ல எங்க மொத்த லூனட்டிக்குமே தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் அவ்வளவு டேலண்டடா இருக்கான். இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு, நாக்ஸ் ஒன், நீ லூனட்டிக்ல ஒரு மெம்பர்னு என்னால உன்னை அக்னாலேஜ் பண்ண முடியாது. கண்டிப்பா நீ பயங்கர ஸ்கில்டான ஒரு ஆள் தான். அதுதான் இங்க பிரச்சனையே. உன்னோட ட்ரூ இன்டென்ஷன் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால இந்த லூனட்டிக்கோட ரூல்ஸ் படி நீ ஒரு டேஞ்சரஸான இண்டிவிஜுவல்னு உன்னை இந்த இடத்துல நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்ட்டு இவ்வளோ அவ ஆரோ பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி ஹீரோவும், இதுதான் அந்த மரைன் ரேஸோட சீக்ரெட் டெக்னிக். இவன் மட்டும் இப்ப இதை யூஸ் பண்ணானா நான் இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா நான் செத்துருவேன். சொல்ல போனா என்னால கண்டிப்பா இந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணவே முடியாது. அப்ப எனக்கு வேற வழி இல்ல. என்னால முடிஞ்சது எல்லாத்தையுமே நான் கொடுத்து சண்டை போட்டே ஆகணும். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ரின்னோ கரெக்டா அந்த அட்டாக்கை லான்ச் பண்ணிடுறான். ஹீரோவும் எப்படியாச்சும் இந்த அட்டாக்கை தடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே கரெக்டா ஏதோ ஒரு டேகர் வந்து அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணிடுது. அதை பார்த்துட்டு ரின்னு ஷாக் ஆயிடுறா. ரின், நான் உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஜூனியர் கூட சேர்ந்து இந்த மிஷனை எக்ஸிக்யூட் பண்ணதான் நான் சொன்னேன். அந்த மிஷன்ல உன்னோட ஜூனியர் கொல்லணும்னு நான் எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. லூனா பார்த்த உடனே 2 பேருமே சண்டை போடுறதை நிறுத்திடுறாங்க. ரின்னோ, கேப்டன் அது அப்படின்னும் போது ஹீரோவும், கிரீட்டிங்ஸ் கேப்டன். டேய் நூபி, உனக்கும் தான் இந்த விஷயம் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு 2 பேரும் தெளிவா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலனா உங்க 2 பேருக்கும் இங்கேயே நான் சமாதி கட்டுருவேன். நான் மறுபடியும் கேக்குறேன், ரின், இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்தவளும் கீழே இறங்கிடுறா. அவளும், நான் உங்க 2 பேருக்கும் கொடுத்த மிஷன் என்ன? ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டாஃப்ஸையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணணும். அதுதானே உங்களுக்கு கொடுத்த மிஷன். ஆனா உங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை போட்டுக்கலான்ட்டு எந்த ஒரு மிஷனும் நான் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. கேப்டன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இவன் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு லாயலா இருக்கானா இல்லையான்ட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதை முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல, கேப்டன் ஆன நான் தான். அண்ட் அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த கத்திய பாரு. உன்னோட அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணதுக்கே இந்த கத்தியோட நிலைமைய பாரு. அப்படியாப்பட்ட அட்டாக் மட்டும் அவன் மேல பட்டு இருந்ததுன்னா அவன் கண்டிப்பா செத்துருப்பான். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? இவ்வளவு என்ன சொல்றது தெரியாம அப்படியே ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கா. எனக்கு புரியுது நீ ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு. ஏன்னா இவனோட ஃபுல் இன்டென்ஷன் என்னன்னு இன்னும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா நீ உன் லைனை கிராஸ் பண்ணிட்ட. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனைக்காக மட்டும்தான் நமக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதும் மாத்தி மாத்தி கொன்னுக்கிறதும் இருக்கணும். ஆமா, அது நம்ம ஆர்கனைசேஷனை பிட்ரே பண்ணா மட்டும்தான் பண்ணணும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்க பண்ணாதரேன். இதுதான் உன்னோட கடைசி வார்னிங். அதுவும் இல்லாம நியூபி, உனக்கும் இதேதான். கண்டிப்பா நான் அதை என் மைண்ட்ல வச்சுக்கிறேன். இவளும் லூனா இப்படி திட்டாலே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கா. லூனாவோ, டேய் புது பையா, என் கூட கொஞ்சம் வெளியே வா, நம்ம பேசணும். எது நானா? சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. லூனாவோ, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் உங்க 2 பேரையும் அங்க திட்டலனா நான் உனக்கு தனியா ஃபேவர் பண்ற மாதிரி ஆயிடும். கேப்டன், இந்த விஷயத்தை பத்திலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க திட்டினதுனால எனக்கு எந்த ஒரு விஷயமும் ஹர்ட் ஆகல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஏற்கனவே நிறைய தடவை பழகி போச்சு. நீ வினோதமான ஆள் தான்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க திட்டுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு புரியுது அவன் ஏன் என்ன ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஆளா பார்க்க மாட்டான்னு. அவ எப்பவுமே இந்த மாதிரி கிடையாதுடா. அவளை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா அந்த விஷயம் ரொம்பவே கஷ்டம். ஆனா ரின் இந்த மாதிரி நடந்துக்கிறானா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்கும். தயவு செஞ்சு அவளை புரிஞ்சுக்கோ. அண்ட் அதுவும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, நான் தான் இப்போ உன் உயிரை காப்பாத்திருக்கேன். அதனால நீ எனக்கு கடமைப்பட்ட ஒருத்தன். மறைன அப்ப ரிலீஸ் பண்ண அந்த ஆரோ அது மட்டும் உன் மேல பட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா நீ செத்து போயிருப்ப. நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் பயந்துட்டேன். உன்னை பார்த்தா நீ சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி தெரியலையே. நான் எப்ப இந்த மாதிரி வாழ்க்கைய வாழணும்னு ஆரம்பிச்சனோ அப்பயே நான் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டேன். அதனால சாவுன்ற ஒரு விஷயம் எனக்கு அது நார்மலா போயிடுச்சு. நீ உண்மையாலே போரிங்கான ஒரு ஆள் தான். எனக்கு இப்பதான் புரியுது மறைனுக்கு ஏன் உன்னை பிடிக்கலன்னு. இவ்வளவு இதை சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட, அது வெறும் ஒரே ஒரு ஆரோ தான். புரியல, மறைன் இந்த லூனட்டிக்ல சேர்ந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவ கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆரோ, அந்த ஒரு ஆரோவா? ஆமா, மறைன் கிட்ட பயங்கர டிஸ்ட்ரக்டிவ்னஸ் பவர் இருக்கிற ஒரு ஆரோ இருக்கு. அவ அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா ஒன்ஸ் அவ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டானா அதோட லெவல் உண்மையாலே அது வெறித்தனமா இருக்கும். இவ்வளோ ஏன், அவ மட்டும் அந்த அட்டாக்கை என்ன நோக்கி ரிலீஸ் பண்ணானா என்னாலே அதை தடுக்க முடியாது. ஹீரோவும் இவ சொன்னதை கேட்டு இதை நான் எதிர்பார்த்தது தான். நான் யோசிச்ச மாதிரி அவளோட பவரால தான் என்னோட ஸ்வாட் உடஞ்சு போயிருக்கு. அதான் இப்போ ஒரு பொம்மை ஸ்வாட் யூஸ் பண்ணிருந்தான்ல அதை பத்தி சொல்றான். ஆனா எனக்கு இந்த விஷயம் இது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆளு ஏன் எந்த ஒரு மெயின் எபிசோட்லயுமே வரல? லூனாவோ
உனக்கு இந்த மரைன் ரேஸ பத்தி தெரியுமா? அந்த ரேஸோட கடைசி டிசனன்ட் தான் ரின்னு. அவ அந்த ரேஸ சேர்ந்த ஒரு ஆளா இருக்கிறதுனால மட்டும்தான் அவளால வாட்டரையும் போவையும் அதோட லிமிட்டுக்கு அவளால யூஸ் பண்ண முடியுது. அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் அவளோட அந்த ஆரோ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அப்படின்ட்டு இவளும் ஏதோ யோசிக்கிறா. இவ யோசிக்கிறத ஹீரோவும் பார்த்துட்டு இந்த இன்னர் லூனாட்டிக்ல ஏகப்பட்ட ரேஸ் அழிஞ்சு போயிருக்கு. அதுல ஸ்பெஷலான ஒரு ரேஸ் தான் இந்த மரைன் ரேஸ். ஆனா இவங்க எல்லாருமே இந்த லூனாட்டிக்கோட ஒரு பேக் ஸ்டோரியில தான் வந்திருக்காங்களே தவிர மெயின் ஸ்டோரியில எப்பவுமே வந்தது கிடையாது. ஹீரோ இதை யோசிச்சுட்டு லூனாவை பார்த்து, நீங்க சொல்றத பார்த்தா அடுத்த தடவை நான் அவ கூட சண்டை போடும் போது அவளோட ஆரோவை ப்ரிப்பேர் பண்ண நான் டைமே கொடுக்க கூடாது. யூ லிட்டில் ராஸ்கல், நீ அடுத்த தடவை அவகிட்ட சண்டையே போடக்கூடாதுரா அப்படின்ட்டு தலையில அப்படியே சும்மா செல்லமா தட்டுறா. இவளும் தட்டிட்டு மரைன் மட்டும் அவளோட ரேம்பேஜ் ஸ்டேட்டுக்கு போயிட்டானா அவ எவ்வளவு டேஞ்சரஸான ஆளுன்னு உனக்கு தெரியுமா? அதனாலதான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் அவன் போயிட்டானா கண்டிப்பா நீ செத்துருவ. ஹீரோவோ இந்த விஷயத்த கேட்டு சிரிச்சுட்டு சடனா தலைவன் டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறான். அங்க பாத்தீங்களா அந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்ற மாதிரி. இவளும் டேய் நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கா? கண்டிப்பா அந்த அட்டாக்கை நான் எப்படியாச்சும் யூஸ் பண்ணியே ஆகணும். ஹீரோவோ இதெல்லாம் கேட்டாங்க இருந்து கிளம்பலான்ட்டு முன்னாடி போறான். கரெக்டா அப்ப லூனா கூப்பிட்டு, டேய் புதுப்பையா நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். சொல்ல போனா ரின்னு ரேம்பேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை கண்டிப்பா உன்னால கொல்ல முடியும். இவ்வளோ ஏன் நீ பயங்கர கோல்டா நடந்துக்கிற ஒரு ஆளு. அதை பார்க்கும் போதே தெரியுது உன்னோட எனிமையை எந்த ஒரு தயக்கமே இல்லாம நீ அசால்ட்டா கொல்லுவேன்னு. ஆஹா கேப்டன், நீங்க எப்படியே பேசுனீங்கன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சரண்டரே ஆயிடுவேன். என்ன அவ்வளவு புகழ்றீங்க நீங்க. அதனால்தான் நாக்ஸ் நான் உங்ககிட்ட இந்த ஃபேவரை கேட்கறேன். மிஷின் அப்போ மரைன் மட்டும் ரேம்பேஜுக்கு போற மாதிரி தெரிஞ்சதுன்னா யோசிக்கவே யோசிக்காத, அவளை அந்த இடத்துல கொன்று. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா உன்னால மட்டும் தான் அந்த விஷயத்த பண்ண முடியும். அப்படியே கட் பண்ணி அந்த லாஸ்ட் நாள் தான் காட்டுறாங்க. அதான் இன்னைக்கு தான் அந்த சம்பவம் எல்லாம் நடக்க போகுது. ப்ரொஃபஸரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு பெரிய நைட்டாவோ அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மேஜாவோ மாறணும்னா நீங்க உங்களோட அப்பர் எனர்ஜி கோர், சென்ட்ரல் எனர்ஜி கோர், அதுவும் இல்லாம லோயர் எனர்ஜி கோர் இதுல இருக்கிற மொத்த பவரையும் அன்லீஷ் பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் டேலண்டும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். இவ்வளவு பவர் இருந்தும் கடைசியா உங்களால அது எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியலனா அது யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான். இவர் இப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த மெயின் கேரக்டர்னு சொன்னவங்க தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க அந்த கிளாஸ்ல. டாய்லவும் மேல உட்காந்து நீ ஹீரோவையே தான் பார்த்துட்டு இருக்கா. அவளும் ஹீரோவை அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். பண்ணிட்டு சத்தியமா நான் என்ன தப்பு பண்ணனே எனக்கு தெரியல, டாய்ல எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட தரமாட்டா, இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும் ஒத்த கண்ணிலே உன் ஆளை சைட் அடிக்கிறது கஷ்டமா தானே இருக்கு பிரின்சஸ், மறுபடியும் இந்த விஷயத்த தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் சத்தியமா இவ பக்கத்துல வந்து உட்காரணும்னு என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல, ஆனா ஏன் ஹீரோ வந்து இங்க உட்கார்ந்தான் அப்படின்ற கதையை காட்டுறானுங்க. பிரின்சஸும் ஹீரோ கிட்ட போயிட்டு நாக்ஸ் கணக்குப்படி இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, சோ அதனால நம்ம ஏன் ஒரே சீட்ல பக்கத்துல உட்கார கூடாது? அது கேட்டு ஹீரோவும் நம்மளோட பர்சனல் விஷயத்தையும் ப்ரொஃபஷனல் விஷயத்தையும் தனித்தனியா தான் வச்சுக்கணும். நீங்க இந்த கண்ட்ரியோட பிரின்சஸ், அதை நீங்க மறந்துட்டீங்களா? இவன் தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அவ பார்த்தா வெல் இது எல்லாமே நல்லதுதான் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சிரிச்சுட்டு அட்லீஸ்ட் பிரின்ஸ் லூயிஸால கண்டிப்பா உன்னை கொல்ல முடியாது, என்னையும் கொல்ல முடியாது, ஏன்னா நீ என்னோட புருஷன் ஆக போறல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அவளும் ஹீரோ இதை யோசிச்சுட்டு இவ அப்படி கேட்டதுக்கு என்னால எந்த விஷயத்தையும் மறுக்கவே முடியல, நான் என்னதான் பண்றது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸ் வந்து திரும்பி டாய்லாவை பாத்துறாங்க. டக்குன்னு டாய்லாவும் டக்குன்னு மூஞ்சி திருப்பிடுறா. இங்க இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே மேல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு இறங்கி நடந்து வரா. அவளை ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். நோட்டீஸ் பண்ணிட்டு நீ அப்படின்னு போதே அவளும் நான் இயானா வான் செடரா, இவ தானே சக்குபஸ் செடர் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஹெட். ஆல்ரெடி இந்த சக்குபஸ்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதுல ஹீரோ என்ன சொல்றானா இவங்க எதுக்கு ஃபேமஸ் ஆனவங்கன்னா மேலோட லைஃப் எசன்ஸ உரியறதுல தான். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்லே அது மத்தவங்களை சாம் பண்றது தான். இவங்க அந்த மாதிரி எடுக்கிற ஸ்ட்ரென்த் மூலியமா இவங்களாலையும் யூஸ் பண்ணிக்க முடியும், மத்தவங்களுக்கும் அந்த பவரை கொடுக்க முடியும். ஹீரோவோ நீயா சரி போ அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறான். லியானோ எனக்கு தெரியும் நம்மளுக்கு நைட்ல ஒரு கிளாஸ் இருக்குன்னு, ஆனா நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன். இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா நம்மளுக்கு நைட்ல கிளாஸ் இருக்கு, அது முடிஞ்சு ஆஃப்டர்நூன்ல ஒரு கிளாஸ் இருக்கு. இவன் இப்படி சொல்லும் போதே இச்சிடாவும் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா நமக்கு மொத்தமா 3 கிளாஸ் இருக்கு, ஒரே நாள்ல 3 கிளாஸ். இது உண்மையாலே நீ ஓகேன்னு தான் நினைக்கிறியா? ஹீரோவோ இல்ல இப்ப பிரச்சனை இந்த கிளாஸ் இல்ல, நீ என்ன சொல்ற நாக்ஸ் அப்படின்ட்டு முன்னாடி உட்கார்ந்த லியானோ ஹீரோ திரும்பி பாக்குறான். இவன் இப்படி பார்க்கும் போதே டப்புன்னு அந்த மொத்த பில்டிங்குமே அதிர ஆரம்பிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்து இந்த இடத்தெல்லாம் இடம்லாம் அப்படியே அதிருது. இங்க என்ன நடக்குது என்ன ஆச்சு அப்படின்ட்டு இவனுக்கு பதறுனுக்குறானுங்க. மேல ஆடினு இருந்த அந்த சாண்டலியரும் கீழே வந்து டமால்னு உடையுது. எல்லாராக்கு என்னன்னே புரியல, இந்த இடம் ஏன் இப்படி ஆகுது, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் வேற என்ன பிரச்சனை, அந்த டீமனை போட்டு தள்ளுற மெயின் எபிசோட் அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பயங்கரமா அந்த டீமனிக் ஆரா வெளியே வருது. பார்த்தா ரிக்கு தான் அந்த கிறிஸ்டல் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கான். அவனும் அந்த கிறிஸ்டலை பார்த்து சிரிச்சுட்டு தலைவரே இது கடைசியா ஸ்டார்ட் ஆயிருச்சு, வாங்க நம்ம இந்த மொத்த விஷயத்தையும்
யுத்தத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவன் வில்லத்தனமா அது முன்னாடி நின்று சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோக்கு லைக் போடாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா லைக் போட்டு பாருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தரமான ஒரு நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.